ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் தற்போது வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், தற்போது பாலக்காட்டில் ரசிகர்கள் படம் பார்த்து விட்டார்களா? அங்கு கூலி திரைப்படத்திற்கு வரவேற்பு என்பது எந்த அளவிற்கு காணப்படுகிறது? விவரங்கள் என்ன? ரஜினி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இடையே தற்பொழுது இந்த கூலி படம் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று காலை 9 மணி முதல் இந்த திரைப்படம் திரையிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. கேரளாவில் 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இன்றைக்கு இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 6 மணிக்கு முதல் காட்சியானது தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய தமிழக கேரள எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால கோவையிலிருந்து அதிகமான ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பதற்காக இன்றைக்கு பாலக்காடு வந்திருந்தார்கள். தற்பொழுது இந்த படம் முடிந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களிடத்தில் இந்த படத்தை குறித்தான கருத்துக்களை கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நான் எங்கள் இப்போ பாலக்காடு தான் என் வீடு. படம் பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது. தலைவர் இந்த வாட்டி சூப்பராக பண்ணிட்டார். சொல்லுங்கண்ணா, படம் நல்லா இருக்குது. இந்த 75ஆம் வயசுலேயே தலைவர் பட்டே கலப்புதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் என்றைக்குமே. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லா ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். பிகினிங் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல படம் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தலைவர் தான் தலைவர் விளையாடுறாரு. சத்தியமாக ஒரு மீடியம் ரேஞ்சு படம். அவ்வளோ நம்ம நினச்ச அளவுக்கு இல்லைண்ணா, கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி ஏவரேஜ் ப்ரோ, ஏவரேஜ். தற்பொழுது இந்த ரசிகர்கள் கூறிய கருத்துக்களை நம்ம பார்த்திருப்போம். நிச்சயமாக இந்த படம் அனைத்து தரப்பு மக்களையுமே அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஒரு படமாக வெளிவந்திருப்பதாகத்தான் ரஜினி ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த படம் இன்றைக்கு 12 மணி வரை காட்சிகள் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை காட்சிகள் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த படமானது தற்பொழுது வெளியாகி முதல் காட்சியை பார்த்து இந்த ரசிகர்கள் அனைவருமே இந்த படத்திற்கான ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் தான் சொல்லணும். சந்தோஷ், தகவல்களுக்கு நன்றி. இதே போல ஆந்திராவிலும் தற்போது கூலி திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்த்துவிட்டு ரசிகர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரையும் கூலி திரைப்படத்திற்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? அங்கு இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக. அதாவது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கூலி திரைப்படமானது ஆந்திரா மாநிலத்தில் காலை 6 மணி அளவிலிருந்து திரையரங்கில் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா காலை முதலிருந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறார்கள். மேலும் திரையரங்கில் படம் பார்த்துட்டு வந்துருக்கிறார்கள். சரி, இப்போ படம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? வணக்கம் எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக இது டிஃப்ரெண்ட்டான மூவி. ரைட்டிங் வைஸ் நல்லபடியாக இருக்குது. நார்மலாக மசாலான படம் மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே த்ரில்லிங்காக போகுது. ஸோ ஒரே ஒரு ரீசன், தலைவருக்காக தான் வரோம். தயவு செஞ்சு மார்னிங் ஷோ அங்கே போட்டிங்கன்னா எல்லோரும் கஷ்டப்படாமல் வருவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வராங்க. ஸோ கொஞ்சம் சில விஷயங்களை தமிழ்நாட்டிலே அரேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். எதுனாலும் பண்ணலாம். படத்தை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. ரஜினி சார் ஸ்டைல் ஐகான். அதில் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் மீடியமாக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, பிளாங்காக. ஆனால் எந்த சீன்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலே படம் நல்லா இருக்குது, எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு டவுட்டு தான் வருது, இது ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு. மேபி பிளட் ஷெட்ஸ்னாலே, அந்தளவுக்கு பிளட் ஷெட்ஸும் தெரில. பட் ஓவராலாக சூப்பராக இருக்குது மூவி. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் பேஸான சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு எந்துவாக இருக்குது. இப்போ எல்லா கேரக்டர்ஸுமே சும்மா பேருக்கெலாம் வைக்கல. ஒரு கேரக்டரும், இப்போது தயாளன் கேரக்டர் மஞ்சுமல் பாய்ஸில் அவர் நடித்தார்னா, அவரும் ஒரு 10 பேர்த்த அடிக்கிறாருன்னா அந்த ஒரு கேரக்டர் வெயிட்டேஜ் காமிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அமெரிக்கான் சார் வரதா இருக்கட்டும், உபேந்திரா அவங்க வரதா இருக்கட்டும், எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது. இது ஓவர் ஹைப் ஏற்றிக்கிட்டு நீங்கள் வராதிங்க. உண்மையிலே படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முதலில் திரையிடப்பட்டதன் காரணமாக தமிழகத்திலிருந்து சென்னையிலிருந்தும் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ரசிகர் பட்டாரம் இங்கே வந்திருக்காங்க. அவரும் கேட்குறேன், சார் இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? படம் பார்க்க வந்திருக்கீங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சார்? நான் அரக்கோண்ட்லேருந்து வந்திருக்கேன் படம் பார்க்க. படம் நல்லா இருக்குன்னு ஒரு தாட் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் பார்த்துட்டு நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஓகே சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலியோட திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் படம் அருமையாக இருப்பதாகவும், மேலும் படத்தினுடைய காட்சிகள் அனைத்தும் அருமையாக அமைந்திருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.
கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.